ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னா சம்பா கோதுமை வச்சு கிச்சடி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு 2 பட்டை, கிராம்பு 2, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா தழை ஒரு கைப்பிடி போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி வச்சுருக்கேன், அதெல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து வதக்கிட்டு இதுக்கு முன்னாடியே சம்பா கோதுமையை ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கோம். அந்த ஒரு கிளாஸ் ரவையை தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். நல்லா ஊறணும் ரவை, அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும், இல்லைன்னா வேவாத மாதிரி தெரியும். நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கேரட்டு, பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 1க்கு 3 கிளாஸ் தண்ணி அளவு எடுத்துக்கலாம். அளவு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் கிச்சடி சாப்பிட்றது. தண்ணி கொதித்த பிறகு நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க சம்பா கோதுமையை நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா ஊறணும், நல்லாயிருக்கும், பொல பொலன்னு இருக்கும். வேகிறதும் சீக்கிரம் வெந்துடும். இல்லைன்னா நம்ம அப்படியே போட்டால் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக ஊற்றுற மாதிரி இருக்கும். ரவை போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். உப்பு திட்டம் கொஞ்சம் கூடுதலாக இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ தான் வெந்தால் கரெக்டாக இருக்கும். குக்கர் வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சம்பா கோதுமை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுக்கு நான் உடச்சக்கடலை சட்னி நல்லாயிருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.